மே 29 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல எது நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வைகுண்டம் அவங்க கையால் சோறை வந்து உருண்டை பிடிச்சி எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என் மருமகளுக்கு தான் முதல் உருண்டை. ஏன்னா அவனால தான் இன்னைக்கு என் குடும்பத்தோட மான மரியாதை கௌரவம் எல்லாமே காப்பாற்றப்பட்டுச்சு. என்ற சண்முகம், நீனு இத்தனை நாளாக இந்த வீட்டுக்காக உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிற. கோவம் வந்தால் ஒன்று அருவாளை தூக்கிட்டு போவ, இல்லைன்னா யாரையாவது மண்டையை உடச்சிட்டு வருவ. ஆனால் இது வரைக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது தீர்ந்துருக்குதா? ஆனால் என் மருமக புத்திசாலித்தனமாக யோசிச்சு அவங்க அப்பாவையே தோக்கடிச்சு அவங்க அப்பாவையும் அவங்க அண்ணனையும் கூட்டிகிட்டு வந்து வெளியே கிடந்த பொருள் எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சு அவள் புத்தியால் சாதிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய மனுஷி மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறா. அவளை மாதிரி உன்னால் இருக்க முடியுமா? அவளை பார்த்து கற்றுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போதும்ப்பா, உன் மருமகளை புகழ்ந்த வரைக்கும் போதும். நீனு நானும் தான் அப்பாவும் பிள்ளையும், ஆனால் 2 பேரும் ஒரே மாதிரியாக இருக்கிறோம். எதுக்கு நீ அவளோட என்னையை சம்மந்தப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சண்முகம் வந்து கோவப்படுறாங்க. சரி சரி, கோவப்பட்டது பட்டதான், சாப்பிட்டுட்டு போய் படுத்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க வைகுண்டம். அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு வந்து படுக்கிறாங்க. பரணி தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் சண்முகம் வந்து தூங்காமல் அவங்க வந்து பரணியை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பரணி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கள் அப்பா இவ்வளோ நாளாக சொன்னது எதுவுமே உண்மையாக இல்லை, ஆனால் இன்றைக்கி சொன்னது உண்மை. நீ கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இத்தனை நாளாக நான் உன்னைய கோவப்படுத்தி பேசுகிற மாதிரியே தான் இருந்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட உண்மையாலுமே நான் அவங்ககிட்ட கோவப்பட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். வேற ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த முருகன் ஏதேதோ நாடகத்தை நடத்தி கடைசியில் அவர் என்னையவே உன்னோட புருஷனாகவே ஆக்கிட்டாரு. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னால் உனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு கஷ்டமே வராது. எவ்வளோ பெரிய குடும்பத்தில் வாழ்ந்து சின்ன வீட்டுக்குள்ளே இப்போ எனக்காக வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற. உன்னைய மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பரணி, நீ இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பரணியை கன்னத்தை தொட்டு முத்தமும் கொடுத்தாடுறாங்க. அதை பரணி கவனிக்காத மாதிரி தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. மறுநாள் காலையில் பரணி கிளினிக்கு வராங்க. அங்கே ஒரு பாட்டியம்மா வர்றாங்க. என்ன பாட்டியம்மா, என்னாச்சு இன்னைக்கு உடம்புக்கு அப்படின்னு கேட்குறாங்க பரணி. என்ன பரணி, மறுபடியும் எனக்கு கால் வலி தான், தண்ணியில் நின்னாவே கால் வலி வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா தண்ணியில் நிற்காம இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ சொல்கிறது? பொண்ணாக பறந்துட்டு தண்ணியில் நிற்காம இருந்தால் என்னத்துக்கு ஆகும்? என்ன வேலை பார்க்க முடியும்? சமைச்சா தண்ணி, பாத்திரங்கள் வேணால் தண்ணி, துணி துவைச்சா தண்ணி, எல்லாத்துக்குமே தண்ணி தானமா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி சரி, எங்கே உன் லவ்வல் பாய காணமா, எங்கே உன்னோட லவ்வர் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் வந்துட்டு, என்ன பாட்டியம்மா இந்த வயசுலேயே சின்ன வயசு பையில கரெக்ட் பண்ணிட்டு தர்றியே அப்படின்னு கேட்குறாங்க. அட ஏன்டா நீ ஒன்று, உன் தாத்தாவை தான் சொல்கிறா. அவர் நேற்று எனக்கு நொங்கு திங்கினும் போல இருந்துச்சு. சொன்னேன், உடனே கபன்னு மரத்தில் ஏறி நொங்க பறிச்சுட்டு வந்து என்னை கொடுத்துட்டாருன்னா பாரு, உன் பொண்டாட்டி ஆசைப்பட்டு ஏதாவது கேட்டால் நீ செய்வியா? என் புருஷன் செய்வாரா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் பரணிக்கு வந்து ஒரு யோசனை தோணுது. சண்முகம், எனக்கு இப்போ ஒரு ஆசை, திடீர்னு எனக்கு பானிபூரி சாப்பிடணும் போல இருக்குது, உடனே எனக்கு பானிபூரி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உன் ஆசையை உடனே நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு வெட்டிக்கிளியை கூட்டிகிட்டு தெருவாக அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க பானிபூரி கடையை தேடி. என்னன்னே நீ பைத்தியக்கார மாதிரி இருக்கிற, மட்ட மதியானத்தில் யாருனே பானிபூரி விற்பா அப்படின்னு வெட்டிக்கிளி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, போகிற வெளில ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே இருக்கும், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டைமில் தான் ஊர் பெரிய மனுஷங்க எல்லாருமே இந்த டைம் எலெக்ஷன் வச்சாகணும், தர்மகர்த்தா எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கணும் அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சண்முகத்தை பார்த்துட்டு, ஏயா சண்முகம், இந்த மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் சரி, இந்த டைம் நான் எலெக்ஷனில் நிற்க தான் போகிறேன். அடுத்த விஷயத்தெல்லாம் மற்றதை நான் அப்புறம் வந்து பேசியிருக்கிறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊருக்காரங்க பேச்சு யாரையுமே கேட்காம பானிபூரி கடைக்கு வந்து பார்க்குறாங்க. என்கிட்ட பானிபூரியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைக்காரன்ட்ட சண்முகம் வந்து சண்டை போட்டுருக்காங்க. மற்ற எல்லா ஏரியாலையும் தேடி பார்க்குறாங்க, ஆனால் கிடைக்கல. ஆனால் நைட்டுக்குள்ளே எங்கேயாவது ஒரு பானிபூரிக்காரனை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் கொண்டாந்து நிப்பாட்டியாடுறாங்க. ஒரு வண்டி நிறைய பானிபூரியோட ஒரு வண்டிக்காரனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு எல்லாருக்குமே பானிபூரி எடுத்து கொடுத்துட்ருக்காங்க சண்முகம்.